எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எல்சிபிமாங்க, ரீஜனல் லேர்னிங் சாய்ஸ் ப்ரோக்ராம். அதாவது எலிமெண்ட்ரியோட ஆர்எல்சிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் நைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்ன இந்த ஆர்எல்சிபியை பற்றி இன்ஃபர்மேஷன் நைட்ஸ் எங்கெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்தெந்த ஸ்கூலில் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸில் நீங்கள் ஆர்எல்சிபியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா, அதாவது அக்செப்டன்ஸ் என்னென்ன, அதாவது உங்களோட அசஸ்மெண்ட்டில் என்னென்ன கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அது எப்போ கேட்பாங்க, அதே மாதிரி உங்களுக்கு எப்போ வந்து எந்த டேட்டில் வந்து இன்வைட் வரும். சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டேட்டில் உங்களை செலக்ட்னு சொல்லுவாங்க, அது எவ்வளோ பேர் சொல்லுவாங்க, எவ்வளோ பேரை வந்து இந்த ஆர்எல்சிபியில் செலக்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க, இது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் இதுதான் முதல் டைம் நம்ம சேனலுக்கு வரதா இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையோ இல்லை இமிகிரேஷன் நியூஸையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எல்சிபி, அதாவது ரீஜனல் லேர்னிங் சாய்ஸ் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. எலிமெண்ட்ரி ரீஜனல் லேர்னிங் சாய்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எலிமெண்ட்ரியோட ஆர்எல்சிபியை மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த எலிமெண்ட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5th கிரேடில் யாராவது படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க 6th கிரேடுக்கு இந்த போகணும், ஆர்எல்சிபியில் ஜாயின் பண்ணணும்னா அவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் 6th கிரேடில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் 8th கிரேட்லையும் இதை அப்ளை பண்ண முடியும் எலிமெண்ட்ரியில். அதனால் 8th கிரேடு போகிறவங்க கூட ஆர்எல்சிபியில் 8th கிரேடை நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா கூட இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு நான் அப்ளை பண்ணணும்னா அப்ளிகேஷன் எங்கே தராங்க, அதை வந்து எந்த டேட்டில் தராங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த ஆர்எல்சிபியோட அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 16th வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதே மாதிரி எண்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனுக்கு February 6ன்னு சொல்கிறாங்க. அதனால் இதுக்குள்ளே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே பீல் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூலோட வெப்சைட் போய்க்கோங்க. அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா January 16th அதோட அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் போயிட்டு அதை என்னென்ன அப்ளிகேஷன்ஸை ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணால் போதுமானது. இந்த நீங்கள் அப்ளிகேஷனை ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு கொஞ்ச நாளில் உங்களோட எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு அவங்க உங்களுக்கு அசஸ்மெண்ட் எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற அந்த லொக்கேஷனோட அட்ரஸ் ஜிப்கோடோட கொடுத்துருப்பாங்க. அந்த லொக்கேஷனுக்கு நம்ம போய் அசஸ்மெண்ட் கொடுக்கணும். இப்போ அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ அசஸ்மெண்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பசங்க வந்து 4th கிரேட்லையும் 5th கிரேட்லையும் என்னென்ன மேக்ஸ் படிச்சிருக்காங்களோ அதுலேருந்து தான் அவங்களுக்கு கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு சின்ன குரூப் டிஸ்கஷன் ஒன்று நடக்கும். அந்த குரூப் டிஸ்கஷனில் கரண்ட்டாக ஒரு டாபிக் கொடுத்து அதை வந்து குரூப் டிஸ்கஷனில் அவங்க பண்ண வைப்பாங்க. அதை வச்சு அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் 4th கிரேட்லேயும் 5th கிரேட்லையும் என்னென்ன ரேங்க்ஸ் வாங்கியிருக்காங்க, என்னென்ன கிரேட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க அதையும் வச்சு தான் வந்து இதை செலக்ட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்போ நமக்கு இது செலக்ட் ஆகிருக்குன்னு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அசஸ்மெண்ட் முடிஞ்சு 1 or 2 வீக்ஸ்லேயே உங்களுக்கு உங்கள் மெயிலில் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் செலக்டடாக இல்லையான்னு. இதோட அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு குறைஞ்சது ஒரு 1000 பேருக்கு மேலே ஒரு ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ஸ்கூலுக்கு மொத்தமே 56 சீட்டு மட்டும் தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது 2 செஷனாக வச்சுப்பாங்க. 2 செஷனாக வச்சு அவங்க டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்கூலுக்கு 56 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதில் செலக்ட் பண்ணுவாங்க 1000 ஸ்டூடெண்ட்ஸில். இப்போது இதில் வந்து நம்ம சப்போஸ் அவங்க செலக்ட் பண்ணி நமக்கு வந்து உங்களுக்கு இன்வைட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்குன்னு சில டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன டேட்ஸ் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஆஃபர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்வைட் அனுப்புவாங்க. இது எப்போ அனுப்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 3 2025 அன்றைக்கி அனுப்புவாங்க. நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்வைட் வந்து April 3 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஆஃபர் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் டேட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆஃபரை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு எண்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிடணும். அது வந்து பார்த்தீங்கன்னா April 9 சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆஃபர் எண்ட் டேட் வந்து April 9 சொல்லியிருக்காங்க. ஏன் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரே ஸ்டூடெண்ட்டுக்கு 2-3 கோர்ஸில் அவங்க வந்து அவங்களுக்கு ஆஃபர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருந்திருக்கும். அப்படி அவங்க கிடைச்சாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் தான் அவங்களால எடுத்துக்க முடியும், ஏதாவது 2 கோர்ஸ் எடுத்துக்க முடியாது. அதனால் அந்த ஒரு கோர்ஸ் எடுத்துட்டாங்கன்னா இன்னொரு கோர்ஸ் வந்து அவங்களால எடுத்துக்க முடியாததுனால இந்த ஆஃபர்ஸில் அவங்களுக்கு எவ்வளோ பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க இந்த கோர்ஸில் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஆஃபர்ஸில் எண்டில் தெரிஞ்சிடும். அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆஃபர் இஷ்யூட் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறத டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல், அதாவது அடுத்த நாளே கொடுக்குறாங்க. ஏப்ரல் 9லேருந்து ஏப்ரல் 10 கொடுக்குறாங்க. ஏப்ரல் 10 கொடுத்தோடனே அதுக்கும் ஒரு எண்ட் டேட் வச்சுருக்காங்க, ஏப்ரல் 16 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆஃபர்ஸ் இஷ்யூட் அப்படிங்கிறத வந்து எண்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஏப்ரல் 16க்குள்ளே அதை நீங்கள் வந்து ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லையாங்கிறத நீங்கள் சொல்லிடணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வெயிட்டிங் லிஸ்ட்லேயும் போவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் போய் உங்களோட அப்ளிகேஷனை செக் பண்ணிங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்னு வரும். சப்போஸ் நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 5லேருந்து 10க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏதாவது கேன்சல் பண்ணலாம். அப்படி கேன்சல் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 70, 80, 90 அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எல்சிபியில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, எந்தெந்த ஸ்கூலில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் நைட்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. இன்ஃபர்மேஷன் நைட்ஸ் என்னென்ன டேட்டில் அவங்க இன்ஃபர்மேஷன் நைட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் நைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டேட்டுக்கு அந்த டைமுக்கு அந்த ஸ்கூலுக்கு போனீங்கன்னா இந்த ஆர்எல்சிபியை பற்றி அவங்க டீட்டெயிலாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஆர்எல்சிபியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமும் அவங்க பேசுவாங்க. அவங்க எப்படியெல்லாம் அவங்க ஆர்எல்சிபியில் அவங்க என்னெல்லாம் சொல்லி தருவாங்க அதையுமே அவங்க டீட்டெயிலாக அந்த இன்ஃபர்மேஷன் நைட்ஸில் வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அங்கே ரைஸ் பண்ணலாம், அதுக்கும் அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. இப்போ இந்த வெப்சைட் போய்க்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இது பீல் ஸ்கூலோட வெப்சைட்டு. இதில் போய் பார்த்தீங்கன்னா ஆர்எல்சிபி, அதாவது ரீஜனல் லேர்னிங் சாய்ஸ் ப்ரோக்ராம்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எப்பப்போ நடக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆர்எல்சிபியில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ்லி இன் மோஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்கூலில் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம ஜாயின் பண்ணணும், இந்த ப்ரோக்ராம் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரே ஒரு ஸ்கூலில் மட்டும்தான் இருக்குது பீல் டிஸ்ட்ரிக்டில். அதனால் நீங்கள் எந்த ரீஜனில் இருக்கிறீங்கன்னு பிரச்சனை இல்லை. மிஸ்ஸஸ்வாகாவில் எங்கே இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ண முடியும், உங்களுக்கு கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் நைட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் நைட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜனவரி 15, 2025 சொல்லியிருக்காங்க. 5:30 PM to 6:30 PM சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ஃபர்மேஷன் நைட்டில் போய் கேட்டிங்கன்னா அவங்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸை பற்றியும் சொல்லுவாங்க. அதாவது எல்லா கோர்ஸை பற்றி இன்ஃபர்மேஷன் அத்தனையுமே அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் அங்கேயும் கேட்க முடியும் இன்ஃபர்மேஷன் நைட்ஸில். அதனால் நாளைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நைட்ஸ் போட்டிருக்காங்க ஜனவரி 15 அப்படின்னு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அத்தனையும் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கும். அடுத்தது கோர்ஸ் அடுத்த ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இந்த ஆர்ட்ஸ் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்கூலில் இருக்குது பீல் டிஸ்ட்ரிக்டில். அதே மாதிரி இந்த 2 ஸ்கூலும் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அவங்க கிளியராக இங்கே சொல்லியிருக்காங்க. நார்த் ஆஃப் 401 அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கூலில் வருவீங்க. அப்படி இல்லைனா குவீன்ஸ் எலிசபெத் ஸ்கூலில் வருவீங்க. அதாவது சவுத் ஆஃப் 4001 இருந்தீங்கன்னா நீங்கள் குவீன்ஸ் எலிசபெத் ஸ்கூலில் வருவீங்க. இதோட வந்து இன்ஃபர்மேஷன் நைட் வந்து இது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அதனால் இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இன்னுமே தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் பீல் டிஸ்ட்ரிக்டோட யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஃபர்மேஷன் நைட்ஸை பற்றி எல்லா கோர்ஸை பற்றியுமே சொல்லியிருக்காங்க. நீங்கள் அங்கே போய் கூட தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ரோக்ராம்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெக்னாலஜிஸ் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்கூலில் தான் இருக்குது பீல் டிஸ்ட்ரிக்டில். நீங்கள் எந்த மிஸ்ஸஸ்வாகாவில் இருந்தாலும் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா இந்த ஸ்கூலுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. எல்லா ஸ்கூல்ஸுக்குமே பஸ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம். அதனால் நீங்கள் அது வந்து டிரான்ஸ்போர்ட்னு ஒரு லிங்க் இருக்குது பீல் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டில். அதில் போய் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த டிஸ்டன்ஸில் இருந்தால் பஸ் உங்களுக்கு அவைல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐபிடி, அதாவது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜின்னு இருக்குது. இதை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 3 ஸ்கூலில் வந்து பீல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதுவுமே இந்த 3 ஸ்கூலும் எப்படி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இன்கமிங் கிரேட் 6 ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் அப்ளை டு ஸ்கூல் வித்தின் தேர் பவுண்டரி ஏரியான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஏரியா ஸ்கூலில் நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு நியர்பை ஏரியாஸில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறோம். அதனால் நீங்கள் எதுக்குமே இந்த ஸ்கூலில் போய் நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிப் கோடை கொடுத்து நீங்கள் விசாரித்து பார்க்கலாம். அப்படி இல்லைனா பீல் ஸ்கூலில் வந்து
நீங்கள் சர்ச் பண்ணியும் பார்க்கலாம். உங்களோட ஜிப் கோடை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணியும் பார்க்கலாம். இதோட இன்ஃபர்மேஷன் நைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா January 16th 2025 கொடுத்துருக்காங்க. இங்கே டைமிங்கும் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஸ்கூலில் என்னென்ன டைமிங் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்ஃபர்மேஷன் நைட்ஸ் போய் பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐபி, அதாவது இன்டர்நேஷ்னல் பேல் ஆக்டிவிட்டின்னு இருக்குது. மிடில் இயர்ஸ் ப்ரோக்ராம்னு போட்டிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு வேணும், இந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக 2 ஸ்கூல்ஸ் தான் இருக்குது பீல் டிஸ்ட்ரிக்டில். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஆஃப் 401 கூட சொல்லியிருக்காங்க. அடுத்தது சவுத் ஆஃப் 401 சொல்லியிருக்காங்க. இதுக்கு நியர்பை இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஸ்கூல், அதாவது நார்த் ஆஃப் 401 சைடில் இருந்தீங்கன்னா நீங்கள் டேவிஸ் போக முடியும். அப்படி இல்லைன்னா சவுத் ஆஃப் 401 இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரிஸ்டல் ரோடு ஸ்கூல்ஸ்க்கு போக முடியும். இதோட இன்ஃபர்மேஷன் நைட் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அதனால் இதோட இன்ஃபர்மேஷன் நைட் முடிஞ்சதுனால உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா சைடெக். இந்த ப்ரோக்ராமும் வந்து இன்ஃபர்மேஷன் நைட் முடிஞ்சிருச்சு. இது வந்து 2 ஸ்கூல்ஸ் இருக்குது. இது உங்கள் ப்ரௌண்டிங்க்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்கூல்ஸ் உங்களுக்கும் அலோகேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தாங்க கோர்சஸ் வந்து இருக்குது. டோட்டலாக வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து RLCPயில் என்னென்ன கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் கோர்சஸ் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எந்த ஒரு ஃபியூச்சர் இமிகிரேஷன் அப்டேட்டையோ இல்லை கனடாவோட நியூஸையோ எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.